ஒன் டே சிஎம் மாதிரி ஒன் டே இன்ஜினியர்னு சொல்லி பதவி கொடுத்து என் பிள்ளைங்க இன்றைக்கி ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங் ப்ராஜெக்ட் பண்ணி கொடுத்தே ஆகணும்னு எனக்கு காலையிலே உட்கார வச்சுருந்தாங்க. நான் எப்போவுமே இந்த டப்பா டுப்பாலாம் எப்பவும் எடுத்து வச்சுருப்பேன். திடீர்னு இந்த மாதிரி தான் ஸ்கூலில் ஏதாவது செய்ய சொல்லுவாங்க, இப்போ தேவைப்படுமே அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ பொங்கல் க்ளீன் பண்ணதில் சில தேவையான பொருள்லாம் கூட இடம் காலியாகட்டும் அப்படின்னு எல்லாத்தையும் வலிச்சு தூக்கி போட்டதில் இப்போ தேடி பார்த்தா ஒன்று கூட கண்ணில் சிக்க மாட்டேங்குது. கடைசியாக ஒரு அட்டைப்பெட்டியை இங்கேருந்தே எடுத்து அதை வந்து வீடாக ஒட்ட வச்சாச்சு. கீழே பேஸ்மெண்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா தேடி தேடி பார்த்ததில் ஒன்றே ஒன்று கிடச்சது. அதை ஒட்ட வைக்க போகும்போது என் ஹஸ்பண்ட் இது வந்து காரோட சர்வீஸ் ரெக்கார்டு அப்படின்னு சொல்லி அதெல்லாம் முடியாது, நாங்கள் செஞ்சதான் சொல்லிட்டு எப்படியோ ஒட்ட வச்சு காற்று பட்டாலும் கைப்பட்டாலும் அது தாங்காதடா, பேஸ்மெண்ட் மட்டும் இல்லை பில்டிங்கே வீக்கு பார்த்து எடுத்துகிட்டு போயிட்டு வரணும் அப்படின்னு ஏகப்பட்ட டிஸ்க்ளைமர்லாம் கொடுத்து கரெக்டாக எடுத்துகிட்டு போயிட்டு வீட்டுக்குலாம் வந்துட்டாங்க. வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் திரும்ப தண்ணி ஊற்றி எக்ஸ்பிளைன் பண்ணதில் அது வந்து கொஞ்சம் அக்கக்கா பிஞ்சு போச்சு. அதுக்கு வந்து என் சின்ன வந்து அழுதுட்டு இருந்தான். அப்புறம் அவங்க அப்பா சமாதானப்படுத்திட்டு இருந்தாங்க. சரி என்னமோ பண்ணிட்டு போங்க, என்னோட பார்ட்டு முடிஞ்சதுன்னு சொல்லி நான் வேடிக்கை மட்டும் பார்த்துட்டு இருந்தேன். இந்த ரேக்கில் பார்த்தீங்கன்னா என் பெரிய பையன் வந்து கைலாங்கடை சாமான் எல்லாம் வச்சுருப்பான். நான் ஒவ்வொரு தடவை க்ளீன் பண்ணும்போது தூக்கி வெளியே போடுறியா நான் போட்டுமாடான்னு சண்டை போட்டுகிட்டே இருப்பேன். பார்த்தா என்னமோ குரலி வித்தையெல்லாம் காட்டிகிட்டு இருந்தான். பக்கத்தில் போய் பார்த்தா எப்போவுமே இந்த காரில் இருக்கிறதெல்லாம் கழட்டி எதுமோ வச்சுருப்பான். அதை வச்சு அழகாக லைட்டெல்லாம் எரிய வச்சுட்டு இருந்தா சூப்பர்னு சொல்லிட்டு நானும் பார்த்துட்டு இருந்தேன்.